அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 4 சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் செவ்வாயும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரமான 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உறவினர்களை சந்திப்பது, கலந்து பராமரிவது என இந்த வாரம் சில முக்கிய விருந்தினர்கள் வருகையால் குதூகலம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல சனி ஏறக்குறைய 7.5 பிடியை தளர்த்துவதால் சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவதை உணர்ந்து கொள்ள இருக்கீங்க. அதே நேரம் ராகு 2இல் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5இல் சற்று தந்து கொண்டிருந்த புதன் 2ஆம் முதல் 6ஆம் இடத்திற்கு போய் குருவோடு அமர்கிறார். அதோடு குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ராசியை புதன் குருவோடு அமர்கிறார். அதோடு குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கிரக சுழற்சி என்பது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டிருப்பதுங்க. ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்து கொள்ள வேண்டும். இது கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. பணிச்சுமை அதிகரிக்குங்க. சகோதர உறவுகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம முக்கியஸ்தர்களை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. இப்பொழுது பெரும்பாலான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருப்பதால் புண்ணிய பலனை அதிகரித்து கொண்டு கஷ்டங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு பொறுமை ஒன்றே போதுமானதாக இருக்குதுங்க. எல்லா விஷயத்திலும் அதிக பொறுமை, நிதானம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுமார் 5 வருட காலம் சனியினுடைய பிடியில் அகப்பட்டு பல பிரச்சனைகளினால் அவதியுற்று வந்த உங்களுக்கு தற்போது ஜென்ம சனி தோஷம் விலகி இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மனதை தொடர்ந்து சென்ற பல வருடங்களாகவே வருந்தி வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குவதை அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள முடியுங்க. குறிப்பா மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் வியக்கத்தக்க குணம் ஏற்பட இருக்கு. பெண் அல்லது பிள்ளை ஒருவருடைய செயலினால் மன நிம்மதியிலிருந்து வருந்திய உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து மனதில் அமைதி பிறக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி வரன் அமையுங்க. இக்காலகட்டங்களில் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் முழுவதுமே அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் உங்களுடைய மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பது அன்றாட அனுபவத்துல உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க. சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட பகையுணர்ச்சி குறைய இருக்கு. இதுவரை
உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை சனி பகவான் இப்போது பெற்று தருவார் என உறுதியாக கூற முடியுங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. உத்தியோகம் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கும் மகர ராசியினர் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு நாதனுமான சனி பகவான் தனது ஆட்சி ராசியான கும்பத்தில் சுபபலம் பெற்று அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டகரமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை உறுதி செய்துங்க. அன்றாட வியாபாரத்தை ஆராய்ந்தாலே இந்த உண்மை புலப்படுங்க. புதிய விற்பனை கூடங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அவற்றின் மூலம் அன்றாட விற்பனையை அதிகரித்து லாபத்தை உயர்த்தி கொள்ள முடியுங்க. ஒரு சிலர் விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக வெளிமாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத பல லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 5ஆம் தேதி 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கலைத்துறையினருக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற காலகட்டங்களில் உங்களுடைய ஏற்பட்ட இந்த போட்டிகளும் பொறாமைகளும் நீங்க இருக்கு. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்துங்க. குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டுகிறது. லாபம் தேடி வருதுங்க. புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்கும் தேவையான ஆற்றலையும் நிதி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனும் சனி பகவானும் சூரியன் சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு. மனதை அறிந்து வந்த பழைய பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குங்க. புதியதாக திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நிலவிய குழப்பங்களினாலும் உட்பூசல்களினாலும் தடுமாறிய நிலையில மன நிம்மதியிலிருந்து உங்களுக்கு இப்போது மனதில் தெளிவு பிறக்க இருக்குங்க. பலருக்கு கட்சி மாறுதல் உதவிகரமாக இருக்குங்க. எந்த அணியில் சேருவது, உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு எவர் உதவுவார்கள் என்பது பற்றி சரியான முடிவெடுப்பதற்கு ஆதரவாக அமைச்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சென்ற சில வருடங்களாக மனக்குழப்பத்தையே நீந்தி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறந்த வரப்பிரசாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதனை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற காலகட்டங்கள்ல அனுகூல நிலையில் இருந்து வந்த புதன் தற்போது சிறிது அனுகூலமற்ற நிலைக்கு மாறி இருப்பதால் படிப்பில் கவனம் குறையுங்க. சோர்வும் உறக்கமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களுடன் வெளியே செல்வதை தவிர்ப்பது அவசியங்க. தினமும் சிறிது நேரமாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வருவது சோர்வை போக்குங்க. அதே போல் புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. ஒவ்வொரு கோவிலில் ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வரையில் மந்திர பிரயோகம் செய்துள்ள பல எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அவை அனைத்தையும் எத்தகைய கிரக தோஷங்களையும் உடனடியாக போக்க வேண்டிய சக்தி பெற்றதா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது அப்படின்னாங்க. அதிக மழையினாலும் பருவ தவறிய மழையினாலும் பயிர்கள் சேதம் அடையக்கூடும். பழைய கடன்களும் தொல்லை தருங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசாங்க உதவி சலுகைகளும் தக்க தருணத்துல கிடைக்க இருக்கு. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி தோஷம் விலகிவிட்டதால் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உடலை வருத்தி வந்த பல பிரச்சனைகளுக்கு
ஒற்றை தலைவலி ஆகியவற்றிற்கு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலையில மன அமைதி தருங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகள் நிம்மதியாக கவனம் செலுத்தலாங்க. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கு மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்குங்க. 7.5 சனியினுடைய கடைசி பிடியில் நீங்கள் இருப்பதால ஒரு சில நல்ல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரங்கள்ல ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மகர ராசினியர்களுக்கு.